அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். ஆண்டவன் எப்பொழுதும் நமக்கு நன்மைதான் செய்வார். அவரிடம் இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு நம்பிக்கை இருந்தால் எது தேவையோ தேவைப்படக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக நம்மை அடையும். ஒருவேளை நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கல அப்படின்னா அது ஆண்டவன் நமக்கு அது தேவையில்லாதது என்று அவர் தள்ளிவிட்டிருப்பார். ஏன்னா ஆண்டவன் எப்பொழுதும் நமக்கு நன்மை தானே செய்வார். ஒரு ஊரில் ஒரு சிற்பி ஒருத்தர் இருந்தார். ரொம்ப சிறந்த சிற்பி. அவர் இறைவனின் சிலையை மிக அழகாக செதுக்குவார். ஆனால் அவன் யாரிடமும் சென்று வேலை கேட்டதோ அல்லது தன் வறுமையை கூறி உதவி கேட்டதோ இல்லவே இல்லை. நான் செய்யும் வேலை அந்த பரம்பொருளுக்கு தெரியும், எனக்கு தேவையானதை அவர் அறிவார் என்ற உயரிய சிந்தனை கொண்டவர். ஒருமுறை அந்த நாட்டு அரசன் சிற்பியின் திறமையை கேள்விப்பட்டு அவனை தேடி வந்தார். சிற்பியின் குடிசை மிகவும் எளிமையாக இருப்பதைக் கண்டு, சிற்பியே, நீ இவ்வளவு திறமைசாலி, ஏன் இவ்வளவு எளிமையான வீட்டில் இருக்கிறாய்? உனக்கு என்ன வேண்டும் என்று கேள், நான் தருகிறேன் என்றார். சிற்பி புன்னகையுடன் சொன்னார், மன்னா, நான் யாரிடமும் எதையும் கேட்பதில்லை. எனக்கு தேவையானதை நான் கேட்காமலே எனக்கு பரம்பொருள் தந்து விடுவார். ஒருவேளை அவர் தரவில்லை என்றால் அது எனக்கு தேவையில்லை என்றுதான் அர்த்தம். அரசர் வியந்து போய் அங்கிருந்து சென்றார். ஆனால் அன்று இரவு அந்த சிற்பி வீட்டு வாசலில் ஒரு பெரிய மூட்டை இருந்தது. அதில் சிற்பிக்கு தேவையான தானியங்கள், விலை மதிப்பற்ற கல் செதுக்கும் கருவிகள், இதை அனைத்தும் இருந்துச்சு. அதை யார் வைத்தார்கள் என்று தெரியவில்லை. சிற்பி வானத்தை பார்த்து, கேட்காமலே என் தேவையை அறிந்த உனக்கு நன்றி பரம்பொருளே என்று வணங்கினான். தன் வேலையை சரியாக செய்தால் பலன் தானாக தேடி வரும். நமக்கு எது நல்லது என்பது அந்த பரம்பொருள் மட்டுமே அறிவார். ஒருவர் தன் சுயமரியாதையை விட்டு கொடுக்காமல் வாழும்போது இயற்கையே அவனுக்கு பணிவிடை செய்யும் என்பதுதான் உண்மை. கேட்பவனுக்கு கிடைப்பதை விட கேட்காமல் இருப்பவனுக்கு பரம்பொருள் மேலானதை தான் தருவார். ஏலா கேட்பவனுக்கு பத்தாது, இது வேணும், இன்னும் வேணும், இன்னும்னு. கேட்காதவனுக்கு இறைவன் மட்டும்தான் வேணும். இறைவனை மட்டும் நாடுபவர்களுக்கு அவர்களுக்கு தேவையானது தேவையான நேரத்தில் அவர்களை வந்தடையும் என்பதுதான் உண்மை. மேலும் தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை எந்த பலனும் எதிர்பார்க்காமல் சரிவர செய்தோம் என்றால் இறைவன் நமக்கு வேண்டிய அனுகிரகம் செய்வார் என்பது உண்மை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.